இங்கிலாந்து கடற்படையால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 19 பேரை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துரையைச் சேர்ந்த 12 பேர் உட்பட கேரளா, அஸ்ஸாம் மாநிலங்களைச் சேர்ந்த மீனவர்கள் 19 பேர் கொச்சி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். பலத்த காற்று வீசியதன் காரணமாக மீனவர்கள் சென்ற படகுகள் திசை மாறி இங்கிலாந்து நாட்டிற்கு சொந்தமான தீவில் கரை ஒதுங்கியுள்ளது. இந்த நிலையில் எல்லை தாண்டி வந்ததாக கூறி மீனவர்கள் 19 பேரை இங்கிலாந்து கடற்படையினர் சிறைப்பிடித்து வைத்துள்ளனர். இந்த தகவலை அறிந்ததும் மீனவர்களின் உறவினர்கள் சோகத்தில் உள்ளனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொச்சியில தொழிலுக்கு போனாங்க. இதுக்கு முன்னாடி 5-6 நாள் முன்னாடி கடும் புயலும் இடியெல்லாம் விழுந்ததுல அவங்க திசை தெரியாம இங்கிலாந்துல போய் பிடிபட்டுறது. 2 போர்டு பிடிச்சன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்தது. பின்னி 3 போர்டுக்கு விபரம் என்னன்னு எங்களுக்கே தெரியல. போய் பிடிச்ச 2 போட்லயும் 19 ஆள் உண்டு. இதனிடையே ராமநாதபுரம், கன்னியாகுமரி, நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 62 பேர் ஒப்பந்த அடிப்படையில் மீன்பிடி தொழில் செய்வதற்காக சவுதி அரேபியா சென்றுள்ளனர். கடந்த 4 மாதங்களாக அவர்களுக்கு சம்பளம் வழங்காமல் கொத்தடிமைகளாக அடைத்து வைத்து சித்திரவதை செய்யப்படுவதாக மீனவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மீன்வளத்துறை அமைச்சராக சந்தித்து மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தப் போவதாகவும் மீன்பிடி தொழிலாளர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 5 பேர் கடந்த மாதம் ஈரான் நாட்டு கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி மீனவர்களின் குடும்பத்தினர் தலைமைச் செயலகத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர்.